வணக்கம். வண்ணக்களஞ்சியத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜிடேரியனில் ஒரு கிரேவி ஐட்டம், கத்திரிக்காய் பச்சை புலுசு. இது அம்மாவோட சிக்னேச்சர் ரெசிபி. ரொம்ப டேஸ்டியாக இருக்கக்கூடிய இந்த டிஷ்ஷு ரொம்ப ஈஸியாக செஞ்சிட போகிறோம். இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ரொம்ப கம்மி தான். இதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட் கத்திரிக்காய் மட்டும்தான். மற்றபடி எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண பொருட்கள் வச்சு தான் ரொம்ப டேஸ்டியான இந்த டிஷ்ஷை நம்ம ரெடி பண்ண போகிறோம். இது செய்யறது எப்படி, இது செய்யறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் வாங்க பார்த்துடலாம். இந்த கத்திரிக்காய் பச்சை புலுசு செய்யறதுக்கு பெரிய சைஸ் கத்திரிக்காவாக எடுக்கணும். நல்லா பெருசாக இருக்கிறது ஒரு 200 கிராம்லேருந்து 1/4 கிலோ இருக்கிற அளவுக்கு கத்திரிக்காய், கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை, உப்பு, காரப்பொடி, மஞ்சப்பொடி, புளி கரைச்சல் ஒரு 200 ml. முதல்ல கத்திரிக்காவை இது மாதிரி ஒரு கம்பியில் செருகிட்டு அது மேலே எண்ணெயை தடவ போகிறோம். அதை நம்ம டைரெக்டாக ஃபயரில் வச்சு தான் நம்ம சுட போகிறோம். இது சுடுறதுனால கத்திரிக்காய் மேலே இருக்க தோல் நல்லா கருகிடும். உள்ளே இருக்க கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக வெந்துட்டு அது அப்படியே வெண்ணெய் மாதிரி ஆகிடும். இதில் நம்ம கிரேவி பண்ணோன்னா டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ டைரெக்டாக ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை ஹீட் பண்ண போகிறோம். ஒரே இடமா ஹீட்டை காட்டாமல் அப்படியே ரோல் பண்ணினே இருந்தோன்னா எல்லா இடத்துலையும் கத்திரிக்காய் நல்லா பொசுங்க ஆரம்பிச்சிடும். ஒரு 5-7 நிமிஷம் வரைக்கும் இந்த கத்திரிக்காவை நல்லா சுட்டோன்னா மேலே இருக்க தோல் ஃபுல்லாக பர்ன் ஆகிடும். உள்ளே இருக்கிற கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக வெண்ணெய் மாதிரி வெந்துடும். இப்போ இது அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு கோல்டு வாட்டர் கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதோட மேல் தோல் ஃபுல்லாக ரிமூவ் பண்ண போகிறோம். அது மேலே இருக்க அந்த கருப்பு கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு பொறுமையாக எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 தடவை கோல்டு வாட்டர்லேயே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டோன்னா கத்திரிக்காய் நல்லா சாஃப்டான பதத்துக்கு இது மாதிரி இருக்கும். இதை நம்ம கையில் தான் நசுக்கணும், இல்லை மத்துலேயும் இதை கடைஞ்சிக்கலாம். ஆனால் மிக்சியில் போட்டு மட்டும் அரைக்க வேண்டாம். மிக்சியில் அரைச்சா அதோட ட்ரெடிஷ்னலான டேஸ்ட் இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு கையிலேயே இது மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துடணும். இது எல்லாத்தையும் கலந்து இது மாதிரி சாஃப்டாக ஆக்கிட்டோன்னா அடுத்தது தாளிக்க வேண்டியது தான். தாளிக்கிறதுக்கு ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய். இந்த டிஷ்ஷை நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் அதோட டேஸ்ட்டை நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 3-4 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெயில் கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயப்பொடி. தாளிப்புக்கு இதில் வெங்காயம், தக்காளின்ற எந்த ஒரு பொருளையுமே சேர்க்க போகிறதில்ல. வெறுமனே கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயப்பொடி இது 3த்தையும் போட்டு நல்லா பொரிய விடணும். இது எல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மசிச்சு வச்சுருக்க கத்திரிக்காய் விழுது எண்ணெயில் போட்டு ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கிட்டோன்னா அது இன்னும் நல்லா கூழ் மாதிரி கலந்து வந்துடும். அடுத்தது இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை சேர்க்க போகிறோம். புளி நம்ம எப்போவுமே குழம்புக்கு கரைக்கிற மாதிரி கெட்டியாக கரைக்க வேண்டாம். ரசத்துக்கு சேர்க்குற அளவுக்கு புளி கரைச்சல் இதில் சேர்த்தாலே போதும். இதில் காரம், உப்பு, புளிப்பு எல்லாமே மிதமான அளவில் தான் இருக்கும். இதை நீங்கள் ரைஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி, இட்லி, தோசை, பொங்கல் எல்லாத்துக்குமே கம்பைன் பண்ணி சாப்பிடக்கூடிய அளவுக்கு ரொம்ப டேஸ்டான டிஷ்ஷாக இருக்கும். இது சாதாரணமாக காரக்குழம்பு நம்ம செஞ்சோன்னா அதில் காரம் தூக்கலாக இருக்கும், புளிப்பு சுவை அதிகமாக இருக்கும். இதில் எல்லாமே மாட்ரேட்டாக தான் இருக்கும், மைல்டாக தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறது நல்ல விதை இல்லாத பிஞ்சு கத்திரிக்காவை யூஸ் பண்ணோன்னா அதோட டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். அடுத்தது இதில் தேவையான அளவுக்கு காரம் 2-2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி, நம்ம வீட்டில் அரைச்சி யூஸ் பண்ணுற அந்த மிளகாத்தூள் தான். உப்பு, தேவையான அளவுக்கு மஞ்சப்பொடி. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும். ஒரு 10-15 நிமிஷம் அளவுக்கு இந்த குழம்பு நல்லா கொதித்து கெட்டியாகி வர்ற அளவுக்கு இதை கொதிக்க விடணும். இதில் நம்ம தேவைப்பட்டதுன்னா கொத்தமல்லி தழையும் மேலே தூவிக்கலாம். அது விருப்பப்பட்டவங்க கொத்தமல்லி சேர்க்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா சேர்த்துக்கலாம், இல்லை கருவேப்பிலையே மேலே சேர்த்திங்கனாலும் நல்லாயிருக்கும். இப்போ இதில் இருக்க தண்ணிலாம் வற்றி அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இது நல்ல கெட்டித்தன்மை வந்ததுக்கப்புறம் இதை ஒரு பாத்திரத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எல்லாமே செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு 10-15 நிமிஷம் தான் குக்கிங் டைமே ஆகும். கத்திரிக்காவோட இது எதுவுமே தெரியாது. இது மாதிரி கலந்து நல்லா பிளெண்ட் ஆகிடும். கத்திரிக்காய் தனியாகவே இதில் பிரித்து பார்க்க முடியாது. நல்லா எல்லாமே சேர்ந்து பிளெண்ட் ஆகிட்டனால அதோட டேஸ்ட் மொத்தமாக இறங்கிடும். நம்ம சுட்டு செய்கிறனால இதில் கொஞ்சம் வித்தியாசமான மனம் இருக்கும். இந்த கிரேவியோட அரோமாவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும்.
டேஸ்டியான இந்த கத்திரிக்காய் பச்சை புலுசு நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க. ஆனாலும் மறந்து போன டிஷ்ஷில் இதுவும் ஒன்று தான். இதை நீங்களும் இதை பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துன்னு உங்கள் கருத்தை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நம்ம வண்ணக்களஞ்சியம் சேனலை லைக் பண்ணுங்கள்.